மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மலர் கண்காட்சியில் இருக்கோம். இங்கே நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா அழகிய மண்டபத்தில் நடக்கிற மலர் கண்காட்சியில் தான் இருக்கும். இங்கே காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இங்கே ப்ரோக்ராம் நடக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 40 ரூபா என்ட்ரி சார்ஜ் கட்டணும். நம்ம இந்த என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம். இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா அழகிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் ஆடிட்டோரியத்தில் தான் நடந்துச்சு. நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே பல சிறப்பான விஷயங்கள் இருந்துச்சு. நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ட்ரி ஆன உடனே 19 கிட்டோட கடைகள் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய், பல மிட்டாய் வகைகள்லாம் இருந்துச்சு. இதெல்லாமே நம்ம பழைய மலரும் நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருந்துச்சு. இதை அப்படியே ஒரு பாக்கெட் 20 ரூபா அப்படின்னு சேல் பண்ணாங்க. இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். இங்கே நம்ம மிட்டாய் பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்தில் அங்கே ஒருத்தர் எதையோ வச்சு ஊதிட்டு இருந்தார். என்ன ஊதுறாரு அப்படின்னு பார்த்தா மூட்டை பூச்சியை கொல்றதுக்கு யூஸ் பண்ண அரிய வகை மிஷினை மாதிரி இது படம் வரைகிறதுக்காக இவர் யூஸ் பண்ணுற ஒரு மிஷினாக. இது பார்த்திங்கன்னா ஸ்கெட்சை உள்ள வச்சு ஊதுனா அழகாக ஸ்ப்ரே ஆகுது. இதை வச்சு அவங்க வச்சுருக்க மோல்டில் ஒரு பெயிண்டிங் பண்ணுறாங்க. பார்க்க அழகாக இருந்தாலும் இதோட ஒர்த்து 100 ரூபா சொல்கிறாங்க. அது உங்களுக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா கம்மல், ஜிமிக்கி, ஸ்லைடு, கிளிப்புன்னு நிறைய இருந்துச்சு. நம்ம இதை பார்த்தோம். நமக்கு எதுவும் வாங்குற மாதிரி தெரியல. லேடிஸ்லாம் நல்லா பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்த்து வாங்குங்க. ஏன்னா இது நம்ம ஐட்டம் கிடையாது. இதை பார்த்துட்டு அப்படி நடந்து போகும்போது அங்கே ஒருத்தர் கார் விற்றுட்டு இருந்தார். அவரை பார்க்கும்போதே என்னப்பா இப்படியெல்லாம் விற்கலாமா அப்படின்னு தோணுச்சு. நம்ம கார்ல போனா ஜம்முன்னு போவானா, நான் பெட்ரோல் டீசல் எதுவுமே தரவானா, பஞ்சர் ஓட்டு தரா, போலீஸ் தரவானா. 5 பேர் அசராம போவாக்கா, 5 பேர் போனாலும் அசராம போவாக்கா. நம்ம கார்லக்கா நீ உடனே வந்து சட்டையை பிடிச்சாங்க வாக்கா. இல்ல ஓனர் உள்ளதான் அண்ணா இன்னும் எனக்கு வாக்கா எவராக்கா வாக்கா காருக்கா டாய்ஸ் காருக்கா உடையாதுக்கா உடஞ்ச என்ன நினைக்கிறா டாய்ஸ் காருக்கா நடந்து போத காலைக்கு வாக்கா. நம்ம கார்ல பாக்கா ஜம்முன்னு போவாக்கா வாக்கா நடந்து போற காலைக்காக்கா. நம்ம கார்ல பாக்கா ஜம்முன்னு போவாக்கா. ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருந்துச்சு. அப்போ போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பினோம். இங்கே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் பாக்ஸ் வச்சு ஒரு ஷோ நடத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் என்னென்னு பார்த்தா பசங்கள்லாம் கையகி அசைச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே என்ன தெரியுதுன்னு தெரில. ஸோ நாங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். நல்லாவே இருந்துச்சு. நம்ம இனி இருக்கக்கூடிய லைஃப்பில் விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அதனால் இதை இங்கே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தது ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே பார்த்தா சாக்லேட் பாஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி மலைச்சாரல் மாதிரி. அதில் ஒரு பிஸ்கட் முக்கிய கொடுத்தாங்க. இது நமக்கு கல்யாண வீட்லேயே கிடைக்குங்கிறதுனால நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கல. நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு இது வேண்டாம், நம்ம வாசியிலேயே கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டோம். அதிலேருந்து நாங்கள் வரும்போது மக்களே நம்ம இப்போ 360 கேமராவில் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சும்மா ஏறி நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு இதில் கேமரா நம்ம சுற்றி வர்றது பார்க்கறதுக்கே சும்மா அடப்படலாம் இருக்கு. அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. நம்ம இதில் ஆக்ஷன் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு அது அழகான ஒரு ரீல்ஸ் வீடியோவாக கொடுக்குறாங்க. ரொம்பவும் அற்புதமான ஒரு 360 வியூ அருமையாக இருக்கு. பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக ஜம்மு இருக்கு. நீங்கள் பாருங்க, அருமையாக பண்ணி நம்ம பட்டையை கலப்புறோம் கைஸ். எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடித்து பொழிக்கலாம். இங்கே ஸ்மோக் பிஸ்கட் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்மோக் நல்லாவே வர மாதிரியான பிஸ்கட் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுவும் புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆற்றுன்னு சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஆற்றுனோம். அதுவும் பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெரியும். அது நம்ம வாயில் வச்ச உடனே ஸ்மோக் வர்றது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு செமையாக இருந்துச்சு. எங்களுக்கும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அடிச்சு கலைச்சா டெடி வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இந்த மாதிரி கூட்டாவே டெடிலாம் இருக்கு. டேட்டி தான் மேம் 3 சான்ஸ் வாங்க மேம். டெடி பெரிய டெடி கிடைக்கும். வாங்க அடிச்சு கலைச்சா டெடி மேம். வாங்க ட்ரை பண்ணுங்க. வாங்க கீழே விலை தேவை கலைஞ்சாலே போதும். வாங்க உங்களுக்காக டெடி வாங்க 3 சான்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்க. வாங்க ட்ரை பண்ணுங்க. அடிச்சு கலைச்சா பெரிய டெடி வாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட்டிங், பால் த்ரோயிங் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு வந்தப்போ மெயின் ஐட்டமான மலர் கண்காட்சியோட முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மலர் கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அழகா ஒவ்வொன்றும் செஞ்சு வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட்டு, பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே அழகா ரொம்ப சூப்பரா இருக்கு. இது மட்டும் இல்ல, இங்க இன்னும் நிறைய பார்க்கறதுக்கு நிறையவே இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்காக இருக்கும். நீங்க இது பார்க்க ரொம்பவும் அழகா அருமையா இருக்கிற ஒரு இதா இருக்கு. மயில் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கே சூப்பரா அருமையான ஒரு மயில் ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே பூக்களால அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஒரிஜினல் பூ அப்படின்னு நினைச்சேன், பட் அவ்வளவுமே டூப்ளிகேட் பூ. அப்புறம் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா போட் ரைடு இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க அழகாக அங்கேயும் இங்கேயும் போட்டில் ஓட்டிகிட்டு போனாங்க. இது அப்படியே சுற்றி வர்றது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியாக போகும்போது உங்கள் பிள்ளைங்கள விடுறது உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மன திருப்தியும், அழகாக அவங்க யூஸ் பண்ணுறதை பார்க்க அவங்களுக்கும் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்துச்சு. இங்கே ஃப்ரெஷ் ஜூஸ், ஐஸ்கிரீம் பார்லர், பானிபூரி இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்துச்சு. இந்த கடைகள்லாம் போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே கொலம்பஸ், அதே மாதிரி கிட்ஸுக்கான நிறைய கேம்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் 3D ஹவுஸு இது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. கிட்ஸுக்கு நல்லா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாகவே இந்த இடம் இருக்கும். கூடவே பேய் வீடு அப்படிங்கிற ஒரு இதுவும் ஸ்னோ ஹவுஸுன்னு ஒன்று இருந்துச்சு. இந்த ரெண்டுமே 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே போய் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற ஒரு விஷயமாகவே இந்த இடம் இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய ஆட்களுக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்கு இது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அப்போ அப்படின்னா திருவிழா கடையில் குழந்தைய தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடி மகிழ்வாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு அப்பா தன்னோட குழந்தை செய்கிற சேட்டைகளை அழகாக ரசிச்சுட்டு இருந்தாங்க. இது பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இது எங்களுக்கும் மகிழ்ச்சி தர ஒரு விஷயமா இருந்துச்சு.